விருச்சிக ராசி. துணிச்சல்காரகன் செவ்வாயை ராசினாக கொண்ட நீங்கள் விறுவிறுப்பாக செயல்பட்டு காரியத்தில் வெற்றிகளை குவிக்கும் கூர்மையான புத்தியும் குணத்தில் இமயமாக விளங்குவார்கள். இந்த ராசிக்காரர்கள் உபசரிப்பதில் ஈடு இணையற்றதாகவும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கொண்டவராகவும் திகழ்வார்கள். எந்த செயலையும் ஆர்வத்தோடு கற்பனை வளர்த்தாலும் காரியங்களை எளிதில் முடிக்கும் திறமை கொண்டவர்கள். தவறு செய்தவர்கள் எந்த உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தட்டி கேட்க தயங்க மாட்டீர்கள். அதேபோல தீராத கடன் பிரச்சனை கூட குறுகிய நேரத்தில் தீர இதை மட்டும் செய்யுங்கள் போதும். ஆம், ஒரு மனிதனின் முக்கியமான செல்வம் என்னவென்று தெரியுமா? அது அவனின் உடல் ஆரோக்கியத்தை குறிப்பதாகும். இதுவே ஒரு மனிதனின் முதன்மையான செல்வம் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். இதற்கப்புறம்தான் பணம், சொத்துக்கள், ஐஸ்வர்யங்கள் வரும். ஆனால் ஒரு மனிதனுக்கு அதிகப்படியான பிரச்சனையை தருவது உடல் ஆரோக்கியமும் தீராத கடன் பிரச்சனையும் தான். உடல் ஆரோக்கியத்தை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். அதுபோல பணத்தை நம்மால் எவ்வளவு திருப்பி செலுத்த முடியுமோ இயலுமோ அவ்வளவுதான் கடன் வாங்க வேண்டும். ஆம், அதனால் நமக்கு ஏற்படும் தீராத கடன் மற்றும் நோய்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நாம் அதை தடுக்க நாம் எடுக்கும் முயற்சிகளுடன் சிறிது ஆன்மீகத்தையும் சேர்த்து செய்வதன் மூலம் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். ஆம், அதிகமாக கடன் வாங்கி வைத்துக்கொண்டு அதை கட்ட முடியாதவர்களும் வீட்டில் உள்ளவர்கள் நோய் நொடியால் அவதிப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து மனம் மருந்துபவர்களும் நாள் நட்சத்திரம் பார்த்து சரியான கிழமைகளில் பூஜை பரிகாரங்கள் செய்வதன் மூலம் இந்த பிரச்சனையில் இருந்து நாம் விடுபடலாம். ஒருவரிடம் கடன் வாங்கும்போது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் அவர்களிடம் எப்பொழுதும் கடன் வாங்கக்கூடாது. கடனை திருப்பி செலுத்தவும் கூடாது. அப்படி நாம் கடன் வாங்கும் பட்சத்தில் அந்த கடன் மேலும் மேலும் வளர்ந்து பெருகி நாம் அடைக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கடன் சுமையாக மாறிவிடும். ஆகையால் ஹஸ்த நட்சத்திரத்தில் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதேபோல உங்களுக்கு இருக்கும் கடன் சிறியதாக இருந்தாலும் சரி, பெரிய அளவிலான கடனாக இருந்தாலும் சரி, கடனை திருப்பி அடைப்பதற்கு செவ்வாய்க்கிழமை உகந்த நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை தினத்தன்று செவ்வாய் உரையில் நீங்கள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்தும் பொழுது கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம். அதுபோல செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் உரையில் தீராத நோய் உள்ளவர்கள் வைத்தியம் பார்த்தால் கூட நோய்கள் தீர்ந்துவிடும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதுபோல குடும்பத்தார்கள் சொத்து தகராறுகள் போன்றவற்றின் மூலமாக வருடக்கணக்கில் நிலுவையில் உள்ள வழக்குகள் கூட இவ்வாறு நாம் செய்வதன் மூலம் ஒரு முடிவுக்கு வரும். அதனால் தாராளமாக இதை செய்து பாருங்கள். அதேபோல உங்கள் கஷ்டம் துன்பங்கள் மொத்தமாக தீர வேண்டுமா? இந்த ஒரு விளக்கு மட்டும் போதும் வீட்டில். ஆம், கஷ்டம் என்பது எல்லோருடைய வாழ்விலும் இருக்கும். மனிதர்களாக பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஒருவரிடம் பணம் இருந்துவிட்டால் மட்டும் அவர் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாய் வாழ்ந்து விடுவார் என்று சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கும் கஷ்டம் இருக்கும். அப்படி நமக்கு வரும் கஷ்டங்கள் எந்த வடிவில் வேண்டுமானாலும் வரலாம். குடும்பங்களுக்குள் கஷ்டம் இருக்கும், கணவன் மனைவி உறவுகளுக்குள் கஷ்டம் இருக்கும், பண கஷ்டமாக இருக்கலாம், உடல் நலக்குறைவு கஷ்டங்களாக இருக்கலாம். இப்படி இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்க்கும் ஒரு பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம். இப்படி நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் போக்குவதற்கு தீப வழிபாடு ஒன்றுதான் சிறந்ததாக இருக்கும். அதனால் கணவன் மனைவிக்குள் எப்போதும் சண்டை சச்சரவுகளாக இருக்கிறதா? எளியும் பூனையமாக அடித்துக்கொண்டு சந்தோஷமாக வாழவில்லையா? அவர்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் இதுதான். 5 மண்ணால் செய்யப்பட்ட அகல விளக்கை எடுத்துக்கொண்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தாமரைத்தண்டு திரி போட்டு மாலை 6 மணி அளவில் அவர்களின் படுக்கை அறையில் ஏற்றிவிடுங்கள். இந்த தீபம் 2 மணி நேரம் எரிய வேண்டும். அதன் பின் தான் நீங்களே குளிர வைக்க வேண்டும். குளிர வைத்து விட்டு தான் தூங்க வேண்டும். இல்லை என்றால் வீட்டில் அசம்பாவிதம் நடக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதேபோல எப்படி நாம் இந்த தீபத்தை படுக்கை அறையில் ஏற்றுவது குறித்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் நீங்கள் தாராளமாக இந்த தீபத்தை படுக்கை அறையில் ஏற்றி வைக்கலாம். நாம் படுக்கை அறையில் நாம் கண்களுக்கு புலப்படாத வகையில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை இந்த தீபம் அழித்துவிடும். ஆகையால் உங்கள் படுக்கை அறையில் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது பஞ்சபூதங்களையும் மனதார நினைத்து வேண்டிக் கொண்டு தொடர்ந்து 48 நாட்கள் படுக்கை அறையில் இந்த தீபம் ஏற்றினால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை ஏற்படும், அந்யோன்யம் கூடும். அதேபோல அன்னபூரணி. மேலும் நம் வீட்டில் இருப்பவர்களுக்கு உடல்நலக் கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுகிறார்கள் என்றால், வீட்டில் சமைத்த சாப்பாட்டை வீட்டில் உள்ளவர்கள் விருப்பமில்லாமல் சாப்பிடுகிறார்கள், இதுபோன்ற பிரச்சனைகள் வந்தால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒரு மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கை எடுத்துக்கொண்டு அன்னபூரணி தாயாரை மனதார நினைத்து சமையலறையில் பெண்கள் இந்த விளக்கை ஏற்றி 48 நாட்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் உங்கள் வீட்டில் ஒருபோதும் உணவுக்கு தட்டுப்பாடு இருக்காது. வீட்டில் இருப்பவர்களும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். சாப்பாடு சார்ந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகி ஓடும். ஆம், அடுத்ததாக அத்திமர நாற்காலி. அடுத்ததாக நமக்கு ஏதாவது தீராத துன்பம் வெகு நாட்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இது போன்ற தீராத துன்பங்களை நம்மை விட்டு விலகுவதற்காக பூஜை அறையில் இந்த ஒரு விளக்கை ஏற்றி பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்படி நாம் செய்யும் பிரார்த்தனைகளை கடவுள் கேட்டு நமக்கு செவிசாய்க்க வேண்டும் என்றால் உங்கள் பூஜை அறையில் அத்திமர பலகையில் செய்த சிறிய நாற்காலி வைத்து அதன் மேல் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். பொதுவாக சிலர் வீடுகளில் முக்காலி வைத்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவது வழக்கமாக வைத்திருப்பார்கள். அந்த முக்காலியை கூட அத்திமரத்தால் செய்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது தீராத துன்பம் அனைத்தையும் நீக்கி உங்களுக்கு நல்ல விடிகாலத்தை பெற்று தரும். மரப்பலகை. இதுபோன்று உங்கள் வீட்டில் வாராகி அம்மன் சிலை, காமதேனு சிலை, கற்பக விருட்சம் சிலை போன்ற எந்த சிலைகளாக இருந்தாலும் ஒரு மரப்பலகையின் மீது வைத்து வழிபட வேண்டும். அந்த மரப்பலகை அத்திமரத்தால் செய்யப்பட்ட மரப்பலகையாக இருந்தால்
உங்கள் வீட்டில் வைத்திருக்கும் தெய்வ சிலையின் சக்தி 2 மடங்காக அதிகரித்துவிடும். இப்படி சிலைகளின் சக்தி அதிகரிக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலின் சக்தியும் அதிகமாக இருக்கும். அதில் உங்கள் வீட்டிற்கு இன்னும் நேர்மறை ஆற்றலின் சக்திகளை ஈர்த்து கொடுக்கும். இப்படி உங்கள் வீடு முழுவதும் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் பொழுது அங்கு எந்தவிதமான கஷ்டமும் துன்பங்களும் வராது, இருக்கிற கஷ்டங்களும் ஓடிவிடும். அதேபோல வீட்டில் அதிர்ஷ்டம் தரும் ஒலிகள் என்னென்ன? இந்த சத்தம் எல்லாம் வீட்டில் கேட்டால் துரதிர்ஷ்டம் நீங்கி அதிர்ஷ்டம் கதவு திறக்குமாம். ஆம், வீடு எப்பொழுதும் அமைதியாக இருப்பது நல்லது கிடையாது. வீட்டில் இருப்பவர்களின் மகிழ்ச்சி சத்தங்களால் மட்டுமே உறுதி செய்யப்படுகிறது. வீட்டில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய சத்தங்கள் என்னென்ன? இதனால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்னென்ன? வீட்டில் துரதிர்ஷ்டத்தை துரத்தக்கூடிய ஒலிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் பார்க்க போகிறோம். வீட்டில் ஒலிக்க வேண்டிய முதல் சத்தம் சிரிப்பொலி ஆகும். மகிழ்ச்சியான இல்லங்களில் லட்சுமி குடியிருப்பதாக சாத்திரங்கள் கூறுகின்றன. அழுகை சத்தம் இல்லாமல் சிரிப்பு சத்தம் கேட்கும் இல்லங்களில் மகாலட்சுமி மகிழ்ச்சியுடன் குடியிருப்பாள். இதனால் தான் அழுகை இருக்கும் இல்லங்களில் தனவரவு தடைபடுகிறது. கணவனால் மனைவி அழுவதும் பெற்றோர்களால் பிள்ளைகள் அழுவதும் கூடாது. எப்பொழுதும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து அந்யோன்யமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வருமானமும் அதிகரிக்கும். அதனால் அதிர்ஷ்டமும் வந்து சேரும். வீட்டில் கேட்க வேண்டிய மற்றொரு சட்டம் வளையல் ஓசையாகும். பெண்களை கண்ணாடி வளையல் அணிந்து கொள்ள சொல்வதும் இதனால்தான். வளையல் அணியாத பெண்கள் முந்தைய காலத்தில் கிடையாது. ஆனால் இப்பொழுது வளையல் ஒரு இடைஞ்சலாக இருக்கிறது என்று யாரும் போடுவது கிடையாது. மெட்டல் வளையல்களை காட்டிலும் கண்ணாடி வளையல்களில் இருக்கும் உருவாக்கக்கூடிய சத்தம் குடும்பத்திற்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமாம். எப்பொழுதும் வளையலோசை குடும்பத்தில் கேட்டுக்கொண்டே இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதேபோல மரக்கலங்களில் இருந்து இசைக்கப்படும் இசை, ஒலிக்கப்படும் ஒலி போன்றவற்றையும் குடும்பத்திற்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமாம். வீடுகளில் மரத்தினால் ஆன இசை ஒலிகளை எழுப்பக்கூடிய அலங்காரங்களை செய்யலாம். மரத்தினால் ஆன இசைக்கருவிகளையும் வாங்கி அழகிற்கு வைக்கலாம். இப்படி அமைக்கப்படும் இல்லங்களில் குபேரவாசம் இருக்கும். இவர்களுக்கு தங்கு தடை இல்லாத வருமானம் இருக்கும். குடும்பத்தில் சில்லறை நாணயங்கள் உடைய சத்தமும் கேட்க வேண்டும். குறிப்பாக பூஜை அறையில் இந்த சத்தம் கேட்குமாறு வைத்திருந்தால் மகாலட்சுமி வாசம் குறைவில்லாமல் இருக்கும். துரதிர்ஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு சில்லறை நாணயங்களை ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள். நாணயங்களை கொண்டு விக்கிரகங்களுக்கு அர்ச்சனை செய்வது, அன்றாட செலவுகளுக்கு அதிலிருந்து நாணயங்களை எடுத்து பயன்படுத்துவது போன்றவை தொடர்ந்து செய்து வந்தால் அந்த குடும்பத்தில் அதிர்ஷ்டம் வரும் என்கிற நம்பிக்கை உண்டு. குடும்பத்தில் மழை செல்வத்தின் சத்தம் கேட்டால் குறைவில்லாத அதிர்ஷ்டம் வரும் என்பது எல்லோரும் அறிந்தது. பிள்ளை பேறு உண்டாவது என்பதே இந்த மிகப்பெரிய விஷயமாக மாறிவிட்டது. குழந்தை செல்வம் கிடைக்காதா என்று மருத்துவமனைகளையும் ஆலயப்படிகளையும் அதிகம் ஏறுவோர் உண்டு. இந்த மழை செல்வத்தின் ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கும் இல்லங்களில் துரதிர்ஷ்டங்கள் ஓடிவிடும். சகல சௌபாக்கியங்களும் உண்டாக எப்பொழுதும் மழை செல்வத்தின் ஓசையை கேட்க வேண்டும். குழந்தைகளை அழ வைக்காமல் அவர்களை சிரிக்க வைத்து அந்த ஓசையை வீடு முழுக்க நிரப்ப வேண்டும். இதனாலும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதே நேரம் இந்த 3 மாற்றங்களை கண்டிப்பாக செய்யுங்கள். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டின் திசை மற்றும் அதன் வடிவமைப்பில் சில விஷயங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். வாஸ்து நிபுணர்களின் கூற்றுப்படி வீடு கட்டும் போது வாஸ்து விதிகளை புறக்கணித்தால் எதிர்மறை ஆற்றல் வீட்டில் தங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாம். அத்தகைய சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொண்டிருந்தால் வீட்டில் உள்ள வாஸ்து தோஷங்களை நீக்கி எதிர்மறை ஆற்றலை பூத்துவதற்கு வீட்டில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டின் வழிபாட்டிற்கு மிகவும் பொருத்தமான திசை வடகிழக்கு, கிழக்கு, வடக்கு மூலை. வீட்டின் கோயில் எப்போதும் கிழக்கு வடக்கு அல்லது கிழக்கு வடக்கு கோணத்தில் இருக்க வேண்டும். மேலும் கோயில் சற்று உயரத்தில் இருக்க வேண்டும். இத்தகைய முறையில் நீங்கள் உங்கள் வீட்டு வழிபாட்டு அறையை அமைக்கவில்லை என்றால் மாற்றி அமைப்பது சிறந்தது. கடிகாரம். வீட்டில் கடிகாரம் சரியான இடத்தில் நிறுவப்படவில்லை என்றால் வாழ்க்கையில் பல நிதி சிக்கல்கள் எழுவதற்கு வாய்ப்புள்ளதாம். வாஸ்துபடி வீட்டில் கடிகாரத்தை மேற்கு அல்லது தெற்கு திசையில் வைக்கக்கூடாது. அதே நேரத்தில் கடிகாரத்தை கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைக்கலாம். கடிகாரத்தை தப்பான திசையில் நீங்கள் வைத்திருந்தால் உடனே வாஸ்துபடி மாற்றிவிடுங்கள். துளசிக்கு தனி முக்கியத்துவம் உண்டு. வீட்டின் முற்றத்தில் துளசி செடியை நட வேண்டும் என்று வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இது தவிர வீட்டின் கிழக்கு அல்லது கிழக்கு வடக்கு திசையில் துளசி செடியை வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இவ்வாறு துளசி செடியை நடுவதன் மூலம் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும். வீட்டில் மகிழ்ச்சி நீங்காமல் பெருகும். அதேபோல அதிர்ஷ்டம் நம்மை விட்டு போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? நாம் வீட்டில் பயன்படுத்தும் பூஜை பொருட்களை வெளியாட்கள் வந்து இரவலாக கேட்கும்போது தயவு செய்து அதை புண்ணிய காரியம் என்று நினைத்து தானமாக கொடுத்து விடாதீர்கள். சில பேர் வீட்டில் பெரிய பெரிய விசேஷங்களுக்கு பயன்படுத்தும் பெரிய அளவிலான குத்து விளக்குகள் இருக்காது. நம்முடைய வீட்டில் நாம் ஏற்றி பயன்படுத்தி இருக்கும் குத்து விளக்கு இருக்கும். பண்டிகை விசேஷ நாட்களில் விசேஷத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள குத்து விளக்கு தேவைப்படும். அதை நம் வீட்டில் வந்து இரவலாக கேட்கலாம். அப்படி கூட நம் வீட்டில் ஏற்றிய குத்து விளக்கை அடுத்தவர்களுக்கு இரவலாக கொடுக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது நலுங்கு வைப்பதற்கு, ஹோமம் வளர்ப்பது, வீட்டில் பெரிய பூஜைகள் வைப்பது, இப்படிப்பட்ட பெரிய விசேஷங்களை நடத்தும் போது குத்து விளக்குக்கு முதல் இடம் உண்டு. நம் வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்த குத்து விளக்கை அடுத்தவர்களுக்கு நாம் இரவலாக கொடுக்கும்போது நம் வீட்டில் இருக்கும் ஐஸ்வர்யம், லட்சுமி, கட்டாயம், அதிர்ஷ்டமும் அவர்களது வீட்டுக்கு செல்வதற்கு வாய்ப்புள்ளது. முடிந்தவரை குத்து விளக்கு, பஞ்சபாத்திரம், கலசம் என்று சொல்வார்கள். அதாவது வீட்டில் விசேஷ பூஜைகள் வைக்கும்போது, ஹோமங்கள் நடக்கும்போது நூல் சுற்றி கலசம் நிறுத்துவார்கள் அல்லவா? செம்பு, பித்தளை சொம்பு, இப்படிப்பட்ட நம் வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்திய பொருட்களை எல்லாம்
எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்கள் வீட்டு விசேஷத்திற்கு இரவல் கொடுப்பது அவ்வளவு சரியான முறையல்ல. உங்கள் வீட்டில் இருக்கும் நேர்மறை ஆற்றல் அவர்கள் வீட்டிற்கு சென்றுவிடும். பழுதான பழைய பூஜை சாமான்களை கடையில் கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக வேறு பொருட்களையோ அல்லது காசாகவோ வாங்கிக் கொள்ளலாம்.